கேளடி கண்மணி, நான் உங்கள் யாழினி. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அவனின் ராட்சசி பகுதி 1 பார்க்கலாமா? பீச். மேற்கு பக்க வானத்தில் கதிரவன் புதைந்து கொண்டிருந்தான். இருட்டிப் போகப் போவதை பொருட்படுத்தாமல் கடற்பரப்பிற்கு மேலே பறவைகள் கூட்டம் மீன்களை கொத்துவதற்காக பறந்து கொண்டிருந்தன. யாருக்கும் அடங்காமல், களைக்காமல், சலிக்காமல் கரையை முத்தமிட்டு முத்தமிட்டு விலகியோடும் அலைகள். ஹோ என்ற இரைச்சலோடு குழந்தைகள் பட்டாளம் ராட்சத சைஸ் பலூன் ஒன்றை நூலில் கட்டி ஆகாயத்தில் பறக்க விட்டு கொண்டிருந்தனர். திருட்டுத்தனமாய் காதலிக்க வந்தவர்கள் படகு மறைவில் பதுங்கியிருந்தார்கள். கண்டதையும் தின்று தொப்பை விழுந்தவர்கள் அதை குறைப்பதற்காக ஓடிக்கொண்டிருந்தார்கள். வசுதாரணியும் ரஞ்சித்தும் கடற்கரை மணலில் கால்கள் புதைய புதைய, தோள்கள் உரச உரச, கைகளை கோர்த்து கொண்டு நடந்தார்கள். வசுதாரிணி கிளிப்பச்சை வண்ணத்தில் சேலை கட்டி அதே நேரத்தில் பிளவுஸ் அணிந்திருந்தாள். புசு புசுவென்ற கூந்தல் தோள்களில் புரள, நெருக்கமாய் தொடுக்கப்பட்ட மல்லிகை பூக்களை அழகாய் அணிந்திருந்தாள். அழகிய வட்ட முகத்திற்கு பிளஸ் பாயிண்டாய் அந்த கருவண்டு கண்கள் பாலில் மிதக்கும் கருந்திராட்சையைப் போல வசீகரமாய் இருந்தது. செதுக்கியது போன்ற நாசியில் முத்து மூக்குத்தி, ஆரஞ்சு சுளை மாதிரி உதடுகள், அதுவும் முகவாயில் இருந்த மிளகளவு கருப்பு மச்சமும் தனி கவர்ச்சியை தந்தது. ரஞ்சித் இளநீளத்தில் ஜீன்ஸும் வெள்ளையில் டீசர்ட்டும் அணிந்து கம்பீரமாய் காணப்பட்டான். சட்டென்று பார்க்கையில் விஜய் ஆதிராஜை ஞாபகப்படுத்தினான். 100க்கு 100 வசுதாரணிக்கும் பொருத்தமாய் தெரிந்தான். இருவரும் ஒதுக்குப்புறமாய் ஒரு படகு மறைவில் உட்கார்ந்தார்கள். அண்ண, சுண்டல் வேணுமா அண்ண? தேங்காய் மாங்காய் பட்டாணி சுண்டல் கூடையை சுமந்தபடி சுண்டல் விற்கிற சிறுவன் பக்கத்தில் வந்து நின்றான். வேணாம். ரஞ்சித் உதட்டை பிதுக்கினான். அக்கா, நீங்களாச்சும் 2 பொட்டலம் வாங்கிக்கங்கக்கா, கெஞ்சுவது போல பார்த்தான். வசுதாரணி ஹேண்ட்பேக்கின் ஜிப்பை பிரித்தாள். கசங்கிய 10 ரூபாய் தாள் ஒன்றை எடுத்து வெளியே நீட்டினாள். 2 பொட்டலங்களையும் கையில் வாங்கி கொண்டு சிரித்தபடியே சொன்னாள், மீதி காசையும் நீயே வச்சுக்க, திரும்ப வந்து டிஸ்டர்ப் பண்ணாத. சரிக்கா. சுண்டல் விற்கிற சிறுவன் நகர்ந்தான். 2 பொட்டலங்கள் ஒன்றை ரஞ்சித்திடம் தந்துவிட்டு கையிலிருந்த பொட்டலத்தை பிரித்து மெதுவாய் குறித்தபடியே ரஞ்சித்தை பார்த்தாள். ரஞ்சித், நம்ம காதல் ஜெயிக்குமா? கேட்கிற போதே கண்கள் கலங்கியது. ஜெயிக்கணுங்கிறதுக்காகத்தானே நாம காதலிச்சுக்கிட்டு இருக்கோம். பயமா இருக்கு ரஞ்சித். பயமா? ரஞ்சித், உனக்கு கிடைக்க மாட்டார், நீ அவரை மறந்துடு, 2 பேரும் பிரிய போறீங்கன்னு அடிக்கடி என் மனசுக்குள்ள ஒரு குரல் கூவிக்கிட்டே இருக்கு. சரியா சாப்பிட முடியல, ஒழுங்கா தூங்க முடியல, எந்த நேரமும் இதே நினைப்பாவே இருக்கு. ஏண்டா உங்களை பார்த்தோம், ஏண்டா உங்களை காதலிச்சோம்னு தோணுது ரஞ்சித். பிசரலான குரலில் தழுத்தழுத்தாள். மையிட்ட கண்களில் நீர் துளிர்த்தது. உன்னோட பயத்தை தூக்கி கடல்ல வீசு வசுதாரிணி. உனக்கு நான், எனக்கு நீ. இதை மாத்த யாராலையும் முடியாது. உங்க டாடியால கூடவா முடியாது? கவலையாய் பார்த்தாள். எங்க டாடி என்ன கடவுளா? அவரும் உன்ன மாதிரி என்ன மாதிரி இரத்தத்தாலும் சதையாலும் ஆன சராசரி மனுஷன்தானே. என்னையும் என்னோட காதலையும் புரிஞ்சுக்குவாருன்னு நம்புறேன். புரிஞ்சு ஏத்துக்காட்டி எனக்கு வசுதாரணி தான் வேணும்னு எல்லாத்தையும் உதறி எரிஞ்சிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்துடுவேன். ரஞ்சித் குரலில் உறுதி தெரிந்தது. நிஜமா? வசுதாரணியின் விழிகள் அகலமானது. பட்டாம்பூச்சியாய் படபடத்தன. சத்தியமா? வசுதாரணியின் தலையில் கையை வைத்து அழுத்தினான். வாயாலே பேசுறதோட நிறுத்திக்காம அதை செயல்லையும் காட்டுற வழிய பாருங்க ரஞ்சித். காட்டத்தானே போறேன். தோள்களை குலுக்கினான். ஒரு பெரிய அலை வந்து இருவரது கால்களையும் நனைத்து விட்டு முகத்தில் நீர்த்துளிகள் தெளித்துவிட்டு ஓடியது. எப்போ? நெக்ஸ்ட் வீக். என்னோட 28வது பர்த்டே அன்னைக்குத்தான் என்னோட டாடி கிட்ட மனம் திறந்து பேச போறேன். மை ஸ்வீட் சன், உனக்கு என்ன வேணும்னு அவர் ஆசையும் பரிவுமா கேட்க போற பொன்னான தருணங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் வசுதாரணி என்றான்.
வசுதாரணி கை கடிகாரத்தில் மணியை பார்த்துவிட்டு பதறினாள். ரஞ்சித், மணி 6:45 ஆயிடுச்சு. 7:30க்குள்ள நான் வீட்டுக்கு போகலனா என்னோட அம்மாவும் தம்பியும் நான் வேலை பார்க்குற ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்க்கே தேடிக்கிட்டு வந்துடுவாங்க. கிளம்பட்டுமா? உடம்பில் ஒட்டி இருந்த மணலை தட்டி கொண்டு எழுந்தாள் வசுதாரணி. வசுதாரணி, ப்ளீஸ் இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் உட்காரே, ஏதாவது பேசிட்டு இருக்கலாம். காதலோடு கெஞ்சலாய் அவளது கையை பற்றி இழுத்தான். என்னால முடியாது. கல்யாணம் முடியட்டும், விடிய விடிய வேணாலும் பீச்சிலேயே உட்கார்ந்து பேசிட்டு இருக்கலாம். இப்ப ஆள விடுங்க. ரஞ்சித் கையை உதறிக்கொண்டே சிரித்தபடியே நழுவி ஓடினாள் வசுதாரணி. கடல் அது பாட்டுக்கு சீறிக்கொண்டிருந்தது. அரண்மனை போன்ற பங்களா அது. முழுக்க முழுக்க சலவை கற்களாலேயே கட்டப்பட்டிருந்தது. பியூட்டி பார்லரிலிருந்து வரவழைக்கப்பட்டிருந்த அந்த 2 பெண்களும் அகிலாவை அலங்கரித்துக் கொண்டிருந்தார்கள். அகிலா 20 வயது தேவதை. ரோஜா பூக்களையும் சந்தனத்தையும் வெண்ணெயையும் பன்னீரில் குழைத்து பண்ணிய சிலையைப் போல தகதகத்தாள். எந்த கோணத்திலிருந்து பார்த்தாலும் அழகாய் தெரிந்தாள். பிசினஸ்மேன் திருமூர்த்தியின் ஒரே மகள்தான் அகிலா. திருமூர்த்தியின் கோடிக்கணக்கான சொத்துக்களுக்கும் ஒரே வாரிசு அவள்தான். நகைக்கடை, ஜவுளிக்கடை, ஹோட்டல், ஸ்வீட் ஸ்டால், டிராவல்ஸ், கொடைக்கானலிலும் கோத்தகிரியிலும் எஸ்டேட்ஸ் என அகிலாவின் பெயரில் தமிழ்நாடு முழுக்க சொத்துக்கள் வாங்கி குவித்து வைத்திருந்தார். லலிதா புது பட்டு சேலையில் நடமாடும் நகைக்கடையைப் போல தெரிந்த அகிலாவின் அம்மா. லலிதாவின் பக்கத்தில் வந்து நின்றார் திருமூர்த்தி. என்னங்க, எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? எல்லாம் ரெடி தான். உங்க பொண்ணு தான் இன்னும் ரெடி ஆகல. பரவாயில்ல, அவங்கெல்லாம் வர்றதுக்குள்ள அகிலா ரெடி ஆகலன்னு வெயி, இவ தான் பொண்ணுன்னு அவங்க முன்னால உன்னை கொண்டு போய் நிறுத்திடுறேன். திருமூர்த்தி கண்களை சிமிட்டினார். வயசு ஏற ஏற உங்க புத்தி குறைஞ்சுக்கிட்டே போகுது. செல்லமாய் கோபித்தாள். நான் என்ன பண்ணட்டும்? வயசு ஏற ஏற உன்னோட அழகு கூடிக்கிட்டே இல்ல போகுது. நிக்கிலாவுக்கு பக்கத்துல நீ நின்னா உன்னை அவளோட அம்மான்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, அக்கான்னு சொல்வாங்க. கிண்டலா? உன்னை நான் கிண்டல் பண்ணாம வேற யாரு பண்றதாம்? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வரப்போற நேரத்துல வழியாதீங்க. துண்டால முகத்தை தொடச்சிக்கிட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாருங்க. அடுக்களை பக்கமாய் நகர்ந்தாள் லலிதா. வாசலில் ஒரு கார் வந்து நின்றது. ரோஜா பூச்செடி மாதிரி அகிலாவின் தோழிகள் ஒவ்வொருத்தியாய் இறங்கினார்கள். குட் மார்னிங் அங்கிள், கோரசாய் கூவினார்கள். குட் மார்னிங், உடனே புறப்பட்டு வாங்கன்னு அகிலா காரை அனுப்பினதும் நாங்க பயந்தே போயிட்டோம். ஆமா, வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷனா அங்கிள்? ஆர்வமாய் கேட்டார்கள். ஆமா. என்ன ஃபங்க்ஷன் அங்கிள்? அதை அகிலாவாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அகிலா எங்க இருக்கா? அதோ மாடி அறையில. வளைந்து வளைந்து ஏறிய தேக்கு மரப்படிகளில் மான்குட்டி கூட்டமாய் அகிலாவின் தோழிகள் ஏறி ஓடினார்கள். அகி, நாங்கெல்லாம் வந்தாச்சு. திருவிழா தேராய் ஜொலித்த அகிலாவிற்கு பக்கத்தில் வந்து வட்டமாய் நின்றார்கள். வாங்கடி. அகிலா இதழ்கள் விரிய சிரித்தாள். ராமர் கலரில் பட்டு சேலை, அதே நிற பிளவுஸ், தலைமுடியை புசு புசுவென்று தோள்களில் புரள விட்டிருந்தாள். கூடவே மல்லிகையும் கனகாம்பரத்தையும் சரம் சரமாய் சூடியிருந்தாள். அகி, உங்க வீட்டில் இன்னைக்கு ஏதாவது ஃபங்க்ஷனா? சொல்லுடி, என்ன ஃபங்க்ஷன்? என்ன பொண்ணு பார்க்க வர்றாங்கடி. அடிக்கள்ளி, இதை இவ்வளோ லேட்டாக சொல்கிறியே? 2 நாளைக்கு முன்னாடியே சொல்கிறதுக்கு என்ன? நாங்களும் உன்ன மாதிரியே அமர்க்கலமாக பட்டு சேலையில் வந்திருப்போம்ல. இந்த விஷயம் எனக்கே காலையில் தாண்டி தெரியும். மாப்பிள்ளை என்னடி பண்ணுறார்? பிஸ்னஸ். ஆளு எப்படி? உன்னோட அழகுக்கு பொருத்தமா கம்பீரமா இருப்பாரா? அவர் சிவப்பா கருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. நேரில் வந்த பிறகுதான் பார்க்க போறேன். மாப்பிள்ளையோட பேராவது தெரியுமா? ரஞ்சித். அகிலா தோள்களை குலுக்கியபடி சொன்னாள். சமீபத்தில் வெளியாகி பட்டி தொட்டியையும் கலக்கிக் கொண்டிருக்கும் ஹிட்டான சினிமா பாடல் ஒன்றை முணுமுணுத்தபடியே பாத்ரூமினுள் ஷவருக்கு கீழே நின்று நனைந்து கொண்டிருந்தான் ரஞ்சித். பாத்ரூமிற்கு வெளியே நின்று மெதுவாய் கதவை தட்டினாள் பாக்கியம். ஷவரை நிறுத்திவிட்டு யாரு என்று குரல் கொடுத்தான் ரஞ்சித். நான் தாண்டா. என்னம்மா வேணும்? எவ்வளோ நேரமாடா குளிப்ப? ரஞ்சித், இன்னுமா குளிச்சு ரெடியாகலன்னு உன்னோட அப்பா கூச்சல் போடுறாரு. சீக்கிரமா வெளியே வா. உங்க அப்பாவுக்கு ப்ரெஷர் ஏறிக்கிட்டே போகுது. பாக்கியம் பரபரத்தாள். அவசர அவசரமாய் குளித்து முடித்து வெளியே வந்தான் ரஞ்சித். வெள்ளை நிற பேண்ட்டும் கருநீல நிற முழுக்கை சட்டையும் அணிந்து கொண்டான். தலைக்கேசத்தை படிய வாரி சாண்டல் பவுடரை கையில் கொட்டி முகத்தில் லேசாய் பூசிக்கொண்டான்.
ஜாஸ்மின் சென்ட்டை உடம்பு முழுக்க பீச்சிக்கொண்டு ஹாலுக்கு வந்தான். கையில் இருந்த பிசினஸ் பற்றிய ஆங்கில பத்திரிகை ஒன்றை டீப்பாய் மீது வீசிவிட்டு தேவராஜன் நிமிர்ந்தார். மிடுக்காய் காணப்பட்டார். கிளம்பலாமா ரஞ்சித்? கோல்டு பிரேமிட்ட கண்ணாடியை சரி செய்து கொண்டார். டாடி, நாம போக போறது உங்க ஃப்ரெண்டோட மணிவிழாவுக்குத்தானே? அங்க நானுமா வரணும்? எனக்கு வேறொரு ப்ரோக்ராம் இருக்கு. நீங்களும் அம்மாவும் போய்விட்டு வாங்களேன். என்னை விட்டு விடுங்களேன். தலையை ஆட்டியபடியே தெத்துப்பல் தெரிய சிரித்தான். என் ஃப்ரெண்டோட மணிவிழாக்கு போறோம்னு உனக்கு யாரு சொன்னா ரஞ்சித்? கேலியாய் புன்முறுவல் பூத்தார். நீங்க தான். அதை நான் இப்ப வாபஸ் வாங்கிக்கிறேன் டாடி. புரியாமல் பார்த்தான் ரஞ்சித். நாம இப்ப போக போறது என் ஃப்ரெண்டோட மணிவிழாவுக்கு இல்ல, பின்ன உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு. சிரித்தபடியே தேவராஜன் சொல்ல ரஞ்சித்தின் முகம் இருண்டு போனது. தையல் மிஷினில் உட்கார்ந்து தைத்து கொண்டிருந்தாள் மரகதம். ஜன்னல் திட்டில் சின்னஞ்சிறிய ரேடியோ வைக்கப்பட்டிருந்தது. தெருவில் எல்லோரது வீடுகளிலும் டிவி இருக்கிறது. டிவி இல்லாத ஒரே வீடு மரகதத்தின் வீடுதான். ஒரு போர்ட்டபிள் பிளாக் அண்ட் ஒயிட் டிவியாச்சும் வாங்குவோமா என்று வசுதாரணி ஆசைப்பட்ட போது கூட அதை மறுத்துவிட்டாள் மரகதம். டிவியை பார்த்துக்கிட்டே இருந்தா என் பொழப்பும் கெட்டுடும், உன் தம்பியோட படிப்பும் கெட்டுடும். இந்த சின்ன ரேடியோ போதும்டி எனக்கு. வசுதாரணியின் ஆசைக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டாள். ரேடியோவில் ஒளிபரப்பாகிற இனிமையான பழைய பாடல்களையும் சுவாரஸ்யமான நிகழ்ச்சிகளையும் கேட்பதற்கே மரகதத்திற்கு நேரம் போதவில்லை. வசுதாரணி வேலைக்கும் அவள் தம்பி கணேஷ் பள்ளிக்கும் சென்றுவிட்ட பிறகு மரகதத்திற்கு துணை அந்த தையல் இயந்திரமும் ரேடியோவும் தான். முருகேசன் இறந்தபோது வசுதாரணிக்கு 7 வயது. கணேஷ் கையில் இருந்தான். 3 மாத குழந்தை. உறவுகளும் கைவிட்டு விட்ட நிலையில் தன்னுடைய உழைப்பினால் தன்னம்பிக்கையோடு 2 குழந்தைகளையும் வளர்த்து ஆளாக்கினாள் மரகதம். வசுதாரணியை நிறைய படிக்க வைக்க வேண்டும் என்று கனவு கண்டாள் மரகதம். ஆனால் வசுதாரணி +2க்கு மேல் படிக்கவில்லை. குடும்ப சூழ்நிலையையும் தாயின் கஷ்டத்தையும் உணர்ந்து படிப்பை நிறுத்திவிட்டு மாதம் 2000 ரூபாய் சம்பளத்திற்கு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் வேலை பார்த்து வருகிறாள். அவர்கள் வீடு பெரிய மாளிகையெல்லாம் கிடையாது, சின்னஞ்சிறிய குருவிக்கூடுதான். ஆனால் அங்கே அன்புக்கும் பஞ்சமில்லை, சந்தோஷத்திற்கும் குறைவில்லை. அம்மா, மிஷினின் இயக்கத்தை நிறுத்திவிட்டு நிமிர்ந்தாள் மரகதம். நான் வேலைக்கு கிளம்புறேம்மா. பத்திரமா போயிட்டு வா வசுதாரணி. நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருவேம்மா. ஏன்? மரகதம் புருவங்களை உயர்த்தினாள். என் கூட வேலை பார்க்குற பிரீத்திய இன்னைக்கு பொண்ணு பார்க்க வர்றாங்க. அவளுக்கு புடவை கூட ஒழுங்கா கட்ட தெரியாது. எல்லாமே நான் தான் பண்ணி விடணும்னு 1 வாரமா நச்சரிச்சுட்டு இருக்கா. போலேன்னா கோச்சுக்குவா, மூஞ்சி தூக்கி வச்சுப்பா. அவ வீடு வரைக்கும் போயிட்டு 8:30க்குள்ள வந்துடுறேம்மா. பிரீத்தியோட வீடு எங்கே இருக்கோ? ராத்திரி வேலை, நீ எப்படி தனியா வருவ வசுதாரணி? கவலையாய் பார்த்தாள். நான் என்ன சின்ன குழந்தையா? எனக்கு என்னம்மா பயம்? நீ ஒன்றும் கவலைப்படாத. பிரீத்தியோட அப்பாவை கொண்டு வந்து விட சொல்லி வந்து சேர்ந்துடுறேன். வரட்டுமா? படபடத்தபடி தாய்க்கு டாட்டா காட்டிவிட்டு வாசலில் இறங்கினாள் வசுதாரணி. மூக்கு முழியுமா, என்னம்மா வளர்ந்துட்டா என் பொண்ணு. அவளை ஒருத்தன் கையில எப்ப புடிச்சு கொடுக்க போறேனோ. குண்டுமணி தங்கம் கூட வீட்டில் இல்லை. வர்றவையெல்லாம் கிலோ கணக்கில் எல்லாம் கேட்டா நான் என்ன பண்ணுவேன்? எங்க போவேன்? ஊர்ல இவ வயசு பொண்ணுங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகிட்டு இருக்கு. இவளுக்கு எப்ப ஆக போகுதோ? மரகதத்திற்கு கண்களில் நீர் துளிந்தது. டாடி, நீங்க என்ன சொல்றீங்க? அதிர்ந்து போய் கேட்டான் ரஞ்சித். இதயம் அதிவிரைவு வண்டியைப் போல ஓட்டம் எடுத்தது. வியர்வை மழையில் நனைந்து போனான். உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு போக போறோம்னு சொல்றேன். டாடி, ஜோக் அடிக்கிறீங்களா? என் ஃப்ரெண்டோட மணிவிழாவுக்கு போக போறோம்னு சொல்லிட்டு இப்ப திடுதிப்புன்னு உன்னோட நிச்சயதார்த்தத்துக்கு போறோம்னு சொன்னா என்ன அர்த்தம்? மூக்கு நுனி சிவக்க கத்தினான். மை டியர் சன், ப்ளீஸ் கூல் டவுன். இதுவரைக்கும் உனக்காக நான் 1 டஜன் பொண்ணுங்களை பார்த்துட்டேன். படிப்பிற்கும் குறைவில்ல. என்ன காரணமோ தெரியல, எந்த பொண்ணோட போட்டோவை காட்டினாலும் பிடிக்கலன்னு உதட்ட சுழிச்சிடுற. சலிச்சு போயிடுச்சு. இனி உன்கிட்ட கெஞ்சி பிரயோஜனம் இல்லைன்னு தான் இந்த அதிரடி முடிவுக்கு வந்தேன். டாடி, ரஞ்சித்தின் உதடுகள் வறண்டு போனது. பொண்ணு அகிலா தேவதை கணக்குல இருப்பா. உனக்கு எல்லா விதத்திலையும் ரொம்ப பொருத்தமான ஜோடி அகிலா தான். நானும் உன்னோட அம்மாவும் ஏற்கனவே ஒரு கல்யாண வீட்டில் அகிலாவை பார்த்தாச்சு. எங்க மனசுக்கு ரொம்பவும் பிடிச்சு போனதால தான் உடனே ஓகே சொன்னோம். இதையெல்லாம் என்கிட்ட எதுக்காக முன்கூட்டியே சொல்லியிருந்தா நீ மறுப்பே ஓடி ஒளிஞ்சிருவ. ஸோ கடைசி நேரத்தில் சொல்லிக்கலாம்னு இருந்தேன்.
எனக்கு இந்த ஐடியாவை சொன்னதே உன்னோட அம்மா தான். இனி இதை பற்றி எது கேட்கணும்னாலும் உன் அம்மா கிட்ட கேளு ரஞ்சித். ரஞ்சித் ஆத்திரமாய் பாக்கியம் பக்கம் திரும்பினான். அம்மா, இதெல்லாம் உன்னோட வேலையா? பாக்கியம் தலையை குனிந்து கொண்டாள். டாடி, நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். இது என்னோட வாழ்க்கை பிரச்சனை. என் கூட ஆயுள் முழுக்க வாழப்போற பொண்ணு எப்படி இருக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியவன்னா, நீங்களாவே ஒரு பொண்ணை பார்த்துட்டு இவதான் உன்னை கட்டிக்க போறவன்னு சொன்னா என்ன அர்த்தம்? நான் உங்க மகன்தான், உங்களோட பாசத்துக்கு கட்டுப்பட்டவன் தான். அதுக்காக எல்லாத்தையும் என்னால ஏத்துக்க முடியாது. ரஞ்சித், அந்த பொண்ணு மகாலட்சுமி மாதிரி இருக்காடா. அவளை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். பாக்கியம் கனிவாய் மகனை பார்த்தாள். அவனது கோபத்தை தணிக்க முயன்றாள். மகாலட்சுமி மாதிரி இருந்தா கூட்டி வந்து பூஜை அறையில உட்கார வச்சு சாம்பிராணி போடு, என்ன விட்டுருமா? ரஞ்சித் கைகளை குவித்தான். ரஞ்சித், இது என்னோட கௌரவ பிரச்சனை. அகிலாவோட டேடி திருமூர்த்தி நம்பர் 1 பிஸ்னஸ்மேன். அகிலா தான் என் வீட்டுக்கு மருமகளா வரப்போறான்னு நான் வாக்கே கொடுத்துட்டேன். நிச்சயதார்த்தத்தை கிராண்டா பண்ணணும்னு அடம் பிடிச்சவர்கிட்ட என் பையனுக்கு ஆர்ப்பாட்டம் எல்லாம் அறவே பிடிக்காது, நிச்சயதார்த்தத்தை சிம்பிளா முடிச்சிடுவோம், கல்யாணத்தை வேணா ரொம்ப கிராண்டா பண்ணிடுவோம்னு சமாதானப்படுத்துறதுக்குள்ளேயே எனக்கு போதும் போதும்னு ஆயிடுச்சு. நீ இப்ப அகிலாவை வேணாம்னு சொல்றது தெரிஞ்சதுன்னா கொதிச்சு போயிடுவார். பிடிவாதத்துக்கு ஒரு எல்லை இருக்கு. என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். நான் மானத்தையும் மரியாதையும் தான் பெருசா நினைக்கிறவன்னு. தேவராஜனின் குரல் உயர்ந்தது. கண்கள் சிவப்பேறி நரம்புகள் புழைத்து கொண்டது. விக்கி தக்கி போய் நின்றான் ரஞ்சித். கண்ணுக்குள் வசுதாரணி வந்து போனாள். தலையை ஆட்டி ஜிமிக்கிகள் ஊஞ்சலாட நளினமாய் சிரித்தாள். வசுவை மறக்க முடியுமா? வசுவை இழக்க முடியுமா? எல்லாவற்றையும் சொல்லிவிடலாமா? டாடி ஏற்கனவே எக்கச்சக்க கோபத்தில் இருக்கிறார். இந்த நேரத்தில் காதல் விஷயத்தை போட்டுடைத்தால் அவருடைய கோபம் பல மடங்கு கூடிவிடுமே. என்ன செய்யலாம்? மனதினுள் யோசனை வரி வரியாய் ஓடியது. இப்போதைக்கு நிச்சயதார்த்த விழாவை நிறுத்துவதுதான் முக்கியம். காதல் விஷயத்தை பிறகு பார்த்து கொள்ளலாம். ரஞ்சித், என்னடா யோசனை? எப்படி தப்பிக்கலாம்னு பாக்குறியா? விடமாட்டேன், போய் கார்ல உட்காரு. ரஞ்சித்தின் முதுகில் கையை வைத்து தள்ளினார். முடியாது டாடி. ரஞ்சித், வெரி சாரி, என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. தன்னுடைய அறையை நோக்கி நடந்தான். நில்லுடா, அதட்டினார். எனக்கு ஒரு பதில சொல்லிட்டு போ. நீங்க 1,00,000 தடவை கேட்டாலும் என்னோட பதில் இதுதான். அந்த அகிலாவுக்கு வேற மாப்பிளைய பார்த்துக்க சொல்லுங்க. ரஞ்சித்தின் குரலில் இருந்த அழுத்தத்தை பார்த்து தேவராஜன் முகம் இருண்டு போனார். அப்போது டெலிபோன் சினுங்கியது. பாக்கியம்தான் ரிசீவரை கையில் எடுத்தாள். ஹலோ என்றாள் மெல்லிய குரலில். என்ன சம்பந்தியம்மா, நீங்க இன்னுமா வீட்டை விட்டு புறப்படல? நல்ல நேரம் முடியறதுக்குள்ள தட்டை மாத்திக்க வேணாமா? நாங்கள்லாம் ஆவலா காத்திருக்கோம். சீக்கிரமா வந்து சேருங்க. மறுமுனையில் திருமூர்த்தி தான் பேசினார். பாக்கியத்திற்கு என்ன பதில் பேசுவது என்றே புரியவில்லை. தர்மசங்கடமாய் கணவனை பார்த்தாள். கஞ்சாடை காட்டி பக்கத்தில் அழைத்தாள். ரிசீவரை கையினால் பொத்தியபடி, சம்மந்தி பேசுறாரு, இன்னும் வீட்டை விட்டு புறப்படலையான்னு கேட்கிறாரு, நீங்களே அவருக்கு ஒரு பதில சொல்லுங்க என்றபடியே தேவராஜனின் கையில் ரிசீவரை கொடுத்தாள். தேவராஜன் உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டார். ஹலோ, நான் தேவராஜன் பேசுறேன். இதோ கிளம்பிக்கிட்டே இருக்கும் சம்பந்தி. இன்னும் 1/2 மணி நேரத்துல உங்க வீட்டில் இருப்போம். நேரம் ஆக ஆக கவலையாயிருந்துச்சு, அதான் ஃபோன் பண்ணேன். ஓகே, சீக்கிரமா வந்து சேருங்க. வச்சிடுறேன். ரிசீவரை டொக்கென்று கவிழ்த்து விட்டு அசோக்கை பார்த்தார். அசோக், என்னை தலை குனிய வச்சிடாத ப்ளீஸ். என்னை கம்பல் பண்ணாதீங்க டாடி. எனக்கு இப்ப கல்யாணம் வேணாம். இதுதான் உன் முடிவா? ஆமா. அப்ப என்னோட முடிவையும் சொல்லிடுறேன், நல்லா கேட்டுக்க என்றபடியே கோட் பாக்கெட்டினுள் கையை விட்டு அதை கையில் எடுத்தார். அது சிறிய விஷபாட்டில். திருமூர்த்தியின் பங்களா களை கட்டி இருந்தது. நெருங்கிய நண்பர்களும் உறவினர்களும் மட்டுமே நிச்சயதார்த்த விழாவிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். முன்கூட்டியே வந்திருந்த வீடியோ கேமராக்காரர்கள் பங்களாவை அங்குலமங்குலமாய் விழுங்கிக் கொண்டிருந்தார்கள். அழகான 2 வெல்வெட் ரக்கைகள் ஹாலில் போடப்பட்டிருந்தது. ரஞ்சித்திற்குரிய இருக்கை காலியாக இருக்க இன்னொரு இருக்கையில் அகிலா அமர்ந்திருந்தாள். அவளை சுற்றிலும் தோழியர் பட்டாளம் ஆளாளுக்கு சீண்டிக் கொண்டிருந்தார்கள். அகி, உன்னை பாக்குறப்ப எங்களுக்கு அந்த வானவில்லே தரையில இறங்கி வந்து சேலைய கட்டிக்கிட்டு உட்கார்ந்திருக்கிறாப்புல தோணுதடி. அட வெக்கத்தை பாரு. ஒருத்தி அகிலாவின் கன்னத்தை கிள்ளினாள். அகி, உன்னை கட்டிக்க போறவர்கிட்ட எங்களையெல்லாம் அறிமுகப்படுத்தி வைப்பியா? பார்க்கலாம். என்னது பார்க்கலாமா? நாங்கள்லாம் மனசு வச்சோம்னு வை, உன்னோட ஆளை உன்னையே ஓரம் கட்ட செஞ்சிடுவோம் என்றாள் இன்னொருத்தி. அகி, நீயும் உன்னோட ஆளும் தேனிலவுக்கு எங்கடி போக போறீங்க? சுவிட்சர்லாந்தா சிம்லாவா?
இந்த கிண்டல் தானே வேணாங்கிறது. முதல்ல கல்யாணம் முடியட்டும், பிறகு அதை பத்தி பேசலாம். கொஞ்ச நேரம் வாயை மூடிக்கிட்டு சும்மா இருங்களேண்டி. அகிலா அழகாய் சினுங்கினாள். கன்னங்கள் ரோஜா பூவாய் சிவந்து போனது. தேனிலவன்னதுமே அகி கனா காண ஆரம்பிச்சுட்டா பாருங்கடி. ஏய் சும்மா இருங்கடி. அகிலா கொஞ்சலாய் கெஞ்சினாள். அந்த இடமே சிரிப்பும் கேலியும் மல்லிகைப்பூ வாசனையாய் மாறிப்போயிருக்க திருமூர்த்தியின் செல்போன் சினுங்கியது. கையில் எடுத்தார். ஹலோ என்றார். ஹலோ திருமூர்த்தி சார், ஹவ் ஆர் யூ? மறுமுனையில் கேலியாய் ஒரு ஆண் குரல். ஏய் ஹூ ஆர் யூ? திருமூர்த்தி எரிச்சலாய் கேட்டார். என்ன திருமூர்த்தி சார், என்னோட குரலை உங்களுக்கு தெரியலையா? தெரியல. நிஜமா? தபாரு யாருன்னு சொல்லு, இல்லாட்டி வெச்சிரு. வீட்டில் நல்ல காரியம் நடக்க போற நேரத்தில் டிஸ்டர்ப் பண்ணாத. நல்ல காரியமா? அந்த நல்ல காரியம் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? என்ன வேணாலும் பண்ணுவேன். மறுமுனை குரல் கர்வமாய் சிரிக்க, ஏய் நீ யாரு? அதை சொல்ல முதல்ல. முகம் வெளிரினார் திருமூர்த்தி. நான் நித்தியகுமார். நித்தியகுமாரா? உனக்கும் எனக்கும் இனி என்ன சம்பந்தம்? அதைத்தான் அப்பவே அறுத்து விட்டாச்சே, இப்ப எதுக்காக ஃபோன் பண்ற? சுற்றுமுற்றும் பார்த்தபடியே மெல்லிய குரலில் பயமாய் பேசினார். கோபம் காணாமல் போய் முகம் முழுக்க கவலை படர்ந்தது. மறுமுனையில் இருந்த நித்தியகுமார் சொன்னான். அகிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி பேசுறதற்காக திருமூர்த்திக்கு இதயம் அடைத்தது. தேவராஜன் தன் கோட் பாக்கெட்டினுள் கையை விட்டு அந்த சின்னஞ்சிறிய விசபாட்டிலை வெளியே எடுத்தார். ரஞ்சித்தின் முகத்திற்கு நேர் எதிரே உயர்த்தி காட்டினார். ரஞ்சித்துக்கு குப்பென்று வியர்த்தான். அணிந்திருந்த ஆடை வியர்வையில் நனைந்து போனது. ரஞ்சித் இது என்னன்னு சொல்ல பார்க்கலாம். விஷமமாய் புன்னகைத்தார். விஷம், வெரி குட், கரெக்டா சொல்லிட்டியே. அருகில் நெருங்கி வந்து அவனுடைய முதுகில் தட்டினார். இத குடிச்சா என்னாகும் தெரியுமா டாடி? ரஞ்சித் பதறினான். ரஞ்சித், என்னை பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். உன் மேல நான் வச்சிருக்கிற பாசம் 10 மடங்குன்னா என்னோட கௌரவத்து மேல நான் வச்சிருக்கிற மதிப்பு 100 மடங்கு. அதுல 1 மடங்கு கெட்டு போகிறத கூட என்னால தாங்கிக்க முடியாது. நான் கவரிமான் ஜாதி. மானம் போயிடுச்சுன்னா அப்புறம் உயிரோடவே இருக்கவே மாட்டேன். உனக்கு 10 நிமிஷம் டைம் தரேன். அதுக்குள்ள நீ போய் போர்ட்டிகோவில் நிறுத்தி கிடக்கிற கார்ல உட்காரணும். இன்னும் 1/2 மணி நேரத்துல நாம 3 பேரும் திருமூர்த்தி வீட்டுல இருக்கணும். டாடி, இது ரொம்ப அநியாயம். எதுடா அநியாயம்? உன்னை பெத்து வளர்த்து ஆளாக்கி எந்த குறையும் இல்லாம வச்சிருக்கேனே அதுவா? இல்ல பிடிவாதம் பிடிக்கிற உன்னோட கன்னத்துல 4 அறவிட மனசு வராம என்ன நானே அழிச்சுக்க துடிக்கிறேனே அதுவா? தேவராசன் கோபமாய் இறைய எல்லாவற்றையும் மௌனமாய் பார்த்தபடி நின்றிருந்தாள் பாக்கியம். அம்மா, என்னம்மா வேடிக்கை பார்த்துட்டு நிக்கிற? டாடி கிட்ட எடுத்து சொல்லுமா. அவரோட கையில் இருக்கிற விஷபாட்டில பிடுங்கி எரிமா. பாக்கியத்தை பார்த்து படபடத்தான் ரஞ்சித். உங்க அம்மா அசைய மாட்டா. ஏன்னா எனக்கு இந்த யோசனையை சொன்னதே உன்னோட அம்மாதான். அம்மா, நீயுமா என்ன புரிஞ்சுக்கல? தபாருடா, நீ என்ன அம்மான்னு அழைக்கிறத நீடிக்கணும்னா உன்னோட டாடி சொல்றத கேளு. இல்லாட்டி உன்னோட டாடியோட சேர்த்து என்னையும் நீ தலைமுழுகிட வேண்டியதுதான். அம்மா, ரஞ்சித், நீ படிச்சவன். உனக்கு ஏண்டா எங்களோட தவிப்பு புரியல? நல்ல மனநிலையில தானே இருக்க, இல்ல புத்தி பிசகிடுச்சா? அந்த அகிலாவுக்கு என்னடா குறைச்சல்? மூக்கு முழியுமா மகாலட்சுமியாட்டம் இருக்கிறா. அவளை வேணான்னு சொல்ல உனக்கு எப்படிரா மனசு வந்துச்சு? பாக்கியமும் தன் பங்குக்கு கத்தினாள். பாக்கியம் பேசுறதுக்கு இதுவா நேரம்? நாம இனி பேசி பிரயோஜனம் இல்லை. வா. இப்படி பாக்கியத்தை தன் பக்கமாய் அழைத்தார். டாடி, அம்மாவை எதுக்கு கூப்பிடுறீங்க? விஷத்தை நான் மட்டும் குடிக்க போறதில்ல, என்னோட சேர்ந்து உன்னோட அம்மாவும் தான் குடிக்க போறா. உன்னை பெத்த பாவத்துக்கு 2 பேரும் ஒரே நேரத்துல போய் சேர்ந்துடுறோம். பாக்கியத்தை கூட்டிக் கொண்டு எதிரே இருந்த அறைக்குள் நுழைந்து கதவை தாளிட்டார். டாடி, என்ன இது பைத்தியமாட்டம் பிஹேவ் பண்றீங்க? கதவை முதல்ல திறங்க ப்ளீஸ். கதவை படபடவென்று தட்டினான். நிமிஷம் கரைஞ்சுக்கிட்டே இருக்கு. 10 நிமிஷம் முடியறதுக்குள்ள ஒரு நல்ல முடிவை எடு. டாடி ப்ளீஸ். இந்த தேவராஜன் சொன்னதுதான். கதவை தட்ட தட்ட கைதான் வலித்தது. அப்படியே தளர்வாய் சரிந்து அமர்ந்தான். கண்களுக்குள் வசு வந்து போனாள். வசு, வசு, நான் என்ன செய்வேன்? உன்னை எப்படி மறப்பேன்? உன்னை எப்படி இழப்பேன்? உன்னை மறந்து இன்னொரு பெண்ணின் கழுத்துல தாலி கட்டுவதை என்னால கனவிலும் நினைக்க முடியாதே. குமுறி குமுறி அழ வேண்டும் போல இருந்தது. வசுவை ஏன் பார்த்தேன்? துரத்தி துரத்தி ஏன் காதலித்தேன்? இன்னும் 7 ஜென்மங்களிலும் நீதான் என் மனைவி என்று வாக்குறுதிகளை ஏன் அள்ளி வீசினேன்? முழுதாய் 3 நிமிஷங்கள் கரைந்திருக்க ரஞ்சித் விசுக்கென எழுந்தான். என் இக்கட்டான நிலையை வசுவிடமே சொல்லிவிடலாமா? முடிவை அவள் வசம் விட்டுவிடலாமா?
பளிச்சென்று அந்த எண்ணம் தோன்றியது. ரிசீவரை கையில் எடுத்து வசு வேலை பார்க்கும் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸின் எண்களை அழுத்தினான். மறுமுனையில் மணியடித்து ரிசீவர் எடுக்கப்பட்டதும் கூவினான். ஹலோ, அருணா ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் தானே? எஸ், என்ன வேணும் உங்களுக்கு? அங்கே சேல்ஸ் கேர்ளாக ஒர்க் பண்ணுற வசுவோட ஒரு நிமிஷம் பேசணும் ப்ளீஸ், வெரி அர்ஜென்ட். லைன்லேயே வெயிட் பண்ணுறேன். வசுதாரணியை கூப்பிட முடியுமா என்றான் கெஞ்சலாய். சாரி சார், எப்பவும் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போகிற வசு இன்னைக்கு 1/2 hour முன்கூட்டியே பர்மிஷன் வாங்கிட்டு போயிட்டாங்களே என்றது மறுமுனை ஆண் குரல். ரஞ்சித் ஏமாற்றமும் கோபமுமாய் ரிசீவரை வீசி எறிந்தான். இப்போது 7 நிமிடங்கள் கரைந்திருந்தது. இன்னும் 3 நிமிடங்களே மிச்சம் இருந்தது. வசு பிரீத்தியின் வீட்டில் இருந்தாள். பிரீத்தியை பெண் பார்க்க வருகிறார்கள் என்பதால் தேவதை போல் அலங்கரித்திருந்தாள். பிரீத்தியின் அம்மா கோமளம் மாப்பிள்ளை வீட்டாருக்கு டிஃபன் தயாரிப்பதில் ஈடுபட்டிருக்க, பிரீத்தியின் அப்பா விநாயகம் வாசலுக்கும் கூடத்திற்குமாய் நடந்து கொண்டிருந்தார். வரப்போகிற மாப்பிள்ளை வீட்டாருக்கு பிரீத்தியை பிடிக்க வேண்டுமே, வரதட்சணை அதிகமாய் கேட்கக்கூடாதே என்ற கவலையில் இதயத் துடிப்பு அதிகரித்தது. பிரீத்தியின் காதோரம் குனிந்து கிசுகிசுத்தாள் வசுதாரணி. மாப்பிள்ளையோட பேர் என்ன? பரணி. பரணி பிரீத்தி, ரொம்ப பொருத்தமா இருக்குடி. ஆமா, ஆள் எப்படி? போட்டோ ஏதாச்சும் பாத்தியா? பார்த்தேன். எப்படி இருக்காரு? ஆர்வமாய் கேட்டாள். சிவப்பாய் உயரமாய் இருக்கார். பிடிச்சிருக்கா? மிடில் கிளாஸ் ஃபேமிலியா? பிறந்துட்டு ஸ்ரீகாந்த் மாதிரியோ சூர்யா மாதிரியோ மாப்பிள்ளை வேணும்னு அடம்பிடிக்க முடியுமா? வசுதாரணி, பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வீட்டில் சொன்னா கழுத்தை நீட்ட வேண்டியதுதான். புலம்பாதே, எல்லாம் நல்லபடியா நடக்கும் என்றாள் வசுதாரணி. அப்போது பிரீத்தியின் வீட்டு வாசலில் ஒரு ஆட்டோ வந்து நின்றது. மாப்பிள்ளை பரணி, அவனுடைய அப்பா அம்மா மூவரும் கீழே இறங்கினார்கள். அவர்களை பார்த்ததும் கோமளமும் விநாயகம் வாசலுக்கே ஓடி வரவேற்று கூடத்திற்கு கூட்டி வந்து இருக்கைகளில் அமர வைத்தார்கள். மூவருக்கும் குடிப்பதற்கு தண்ணீர் கொண்டு வந்து கொடுத்தாள் கோமளம். சுவிட்ச் போர்டில் பட்டனை அழுத்தி சீலிங் ஃபேனை அதிவேகத்தில் சுழல விட்டார் விநாயகம். தரகர் வரலையா என்றார் மாப்பிள்ளை பரணியின் அப்பாவிடம். தனியா சைக்கிள்ல வந்துடுறேன்னாரு, இப்ப வந்துடுவார். காவி பற்களை காட்டினார். நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை கூட்டி வாங்க. பரணியின் அம்மா பரபரத்தாள். இதோ வர சொல்றேன். கோமளம் உள்ளே ஓடினாள். காப்பி குவளைகள் இருந்த ட்ரேயை பிரீத்தின் கையில் கொடுத்தாள். பிறகு வசுதாரணியை பார்த்து சொன்னாள். வசு, பிரீத்தியை அவங்க கிட்ட கூட்டிட்டு போய வா பிரீத்தி. பிரீத்தியின் கையை பிடித்து கொண்டு கூடத்திற்கு அழைத்து வந்தாள் வசுதாரணி. பிரீத்தி வெட்கத்தில் தலை குனிந்திருந்தாள். தயங்கி தயங்கி நடந்தாள். விரல்கள் நடுங்க காஃபி குவளைகளை எடுத்து மூவருக்கும் தந்தாள். பரணி நிமிர்ந்தான். வைத்த கண் வாங்காமல் வசுதாரணியையே பார்த்தான். பரணிக்கு வசுதாரணியைத்தான் பிடித்திருந்தது. அகிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்த கல்யாணத்தை பற்றி பேசணும். மறுமுனையில் நித்யகுமார் அலட்சியமாய் சொல்ல முத்து முத்தாய் வியர்த்தார். திருமூர்த்தி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கட்டிலில் அமர்ந்தார். நித்யகுமார், இது சரியில்லை என்றார் ஆத்திரமாய். எது சரியில்லை? அகிலாவுக்கும் ஆனந்தனுக்கும் நடந்தது கல்யாணமே இல்லை. அது ஒரு கனவு, களைஞ்சு போன கெட்ட கனவு. உனக்கு தேவையான பணத்தை நான் அப்பவே கொடுத்து செட்டில் பண்ணிட்டேனே, பழச எதுக்கு மறுபடியும் கிளற? என் பொண்ணு அகிலா அப்பாவி, அவளுக்கு எதுவுமே தெரியாது. அவளை நிறைய படிக்க வச்சு ஒரு IAS ஆஃபீஸர் ஆக்கணும்னு கனவு கண்டேன். அதுக்காக தான் கோத்தகிரியில இருக்கிற என் பங்களாவில் தங்க வச்சு ஊட்டி கான்வென்ட்ல சேர்த்து விட்டேன். எங்க எஸ்டேட் மேனேஜராக இருந்த நீதான் உன் ஃப்ரெண்டு ஆனந்தனை என்கிட்ட கூட்டிட்டு வந்த. அவன் ஒரு அனாதை, ஏதாச்சும் ஒரு வேலை போட்டு கொடுங்கன்னு கெஞ்சினேன். உன்னை முழுமையா நம்பித்தான் அவனை கார் டிரைவரா வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன். கடைசியில அந்த ராஸ்கல் என் பொண்ணு அகிலாவோட மனசை களைச்சு காதல் வளையல விழ வச்சு யாருக்கும் தெரியாம ஊட்டியில ஒரு கோயில்ல வச்சு அவ கழுத்துல தாலி கட்டிட்டான். ஊட்டியிலிருந்து அகிலாவை கோயம்புத்தூருக்கு கொண்டு போக பார்த்தான். போற வழியில ஊட்டி மலைப்பாதையிலேயே கார் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. லேசான காயத்தோட அகிலா தப்பிச்சிட்டா. தலையில பலமா அடிபட்டதால ஆனந்தனுக்கு நினைவே திரும்பல. கண் விழிச்சதும் ஆனந்தன் எங்கேன்னு அகிலா கேட்ட கேள்விக்கு ஆக்சிடென்ட்ல அவன் செத்துட்டான்னு பொய் சொன்னதும் நீதான். தலையில பலமா அடிபட்டதால மனநல பாதிக்கப்பட்ட ஆனந்தனை ஏதாவது ஒரு காப்பகத்துல கொண்டு போய் விட்டுறதா சொல்லி லட்சக்கணக்கில் என்கிட்ட பணம் வாங்கிக்கிட்டதும் நீதான். அப்பவே உனக்கும் எனக்கும் இருந்த முதலாளி தொழிலாளி உறவு முறிஞ்சு போயிடுச்சு. இனிமே உங்க வழிக்கே வரமாட்டேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டு தானே போனேன். இப்ப மறுபடியும் தொல்லை பண்றது நியாயமா? திருமூர்த்திக்கு மூச்சு வாங்கியது. வியர்த்து கொட்டியதில் உடம்பு நனைந்து போயிருந்தது. நான் என்ன பண்ணட்டும்? எங்கையே அரிக்குதே. தபாரு, எதுக்கும் ஒரு லிமிட் இருக்கு.
அதை நீ மீறுற. நீ பண்ணின துரோகத்துக்கு அப்பவே உன்னை போலீஸ்ல மாட்டி விட்டுருக்கணும். மன்னிச்சு பணமலையில குளிப்பாட்டி அனுப்புனது என்னோட தப்பு. ஏன் இப்ப வேணா என்ன போலீஸ்ல மாட்டி விடுங்களேன். கர்வமாய் சிரித்தான். உன்னை போலீஸ்ல மாட்டி விடுறது என்னோட நோக்கம் இல்லை. தெரியும், நீங்க என்ன போலீஸ்ல மாட்டி விட மாட்டீங்கன்னு நல்லாவே தெரியும். நான் லாக்கப்புக்கு போனா உங்க ஒரே பொண்ணு அகிலாவோட காதல் கதை எல்லா பத்திரிகைகளுக்கும் செய்தி ஆயிடும். அதனாலதான் நீங்க வாயை முடிக்கிட்டு இருக்கீங்க. தேவையில்லாததையெல்லாம் பேசாத. அப்போ தேவையானதை தாங்க. என்ன வேணும்? 10 லட்சம் பணம் வேணும். விளையாடுறையா? இருங்க, கோபப்படாம மிச்சத்தையும் கேளுங்க. இந்த 10 லட்சம் ரூபாயும் எனக்கில்ல. இதை உங்ககிட்ட கேட்க சொன்னது யாரு தெரியுமா? யாரு? ஆனந்தன். ஆனந்தனா? ஆனந்தன் பரிபூரண குணமாயிட்டான். காப்பகத்திலேருந்து வெளியேறி என்னை தேடி வந்திருக்கான். பொய் சொல்லாத. நான் ஏன் பொய் சொல்லணும்? அகிலா எங்கன்னு கேட்டான். அகிலா ஸ்டேட்டஸ் இருக்கான்னு சமாளிச்சுக்கிட்டேன். இல்லாட்டி உங்க வீட்டுக்கே தேடி வந்திருப்பான். அகிலா ஸ்டேட்ஸ்ல இருக்கான்னு நான் பொய் சொன்னதால தான் ஆனந்தன் அங்கே வரல. அகிலா இல்லாத வீட்டில் நான் அடியெடுத்து வைக்க மாட்டேன். அகிலாவோட டேடி கிட்ட சொல்லி 10 லட்சம் வாங்கி கொடு, ஏதாச்சும் பிஸ்னஸ் பண்ணி பொழைச்சிக்கிறேன்னு ஆனந்தன் தான் சொன்னான். ஆனந்தன் இப்ப பக்கத்துல இல்ல, வெளியில போயிருக்கான். வந்ததும் பேச சொல்லட்டுமா? வேணாம், அவசரமாய் மறுத்தார். டொக் டொக் அரைக்கதவு தட்டப்பட்டது. நித்தியகுமார் ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு என்றபடியே தயக்கமாய் போய் கதவை திறந்தார். அகிலா நின்றிருந்தாள். யார் டேடி போன்ல? எதுக்காக கதவை தாழ் போட்டுட்டு பேசிட்டு இருக்கீங்க? கூர்மையாய் பார்த்தாள் அகிலா. கதவுக்கு வெளியே நின்றிருந்த அகிலாவை பார்த்ததும் திருமூர்த்தி திக்கென்று அதிர்ந்தார். உடம்பில் வியர்வை பெருக்கெடுத்தது. கதவை தாழ்பால் போட்டுக்கிட்டு யாரோட டேடி பேசிட்டு இருக்கீங்க? அகிலா மறுபடியும் அதே கேள்வியை அம்பு மாதிரி தைத்தாள். நான் நித்தியகுமாரோடு பேசியதை அகிலா கேட்டிருப்பாளா? ஆனந்தன் இன்னும் சாகவில்லை, உயிரோடுதான் இருக்கிறான் என்ற உண்மை அகிலாவுக்கு தெரியவே கூடாது. தெரிந்தால் அவ்வளவுதான், காரியமே கெட்டுவிடும். நீ எதுக்குமா இங்க வந்த? கீழே போமா, மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட போறாங்க பரபரத்தார். அகிலாவை அங்கிருந்து நகர்த்துவதிலேயே குறியாயிருந்தார். நான் கீழே போறது இருக்கட்டும், உங்க முகமே சரியில்லை. என்கிட்ட நீங்க எதையோ மறைக்கிறீங்க. போன்ல மறுமுனையில யாரு டேடி? அகிலாவின் கண்கள் திருமூர்த்தியின் கையிலிருந்த செல்போன் மீது அழுத்தமாய் பதிந்திருந்தது. அதை இனம் கண்டு கொண்ட திருமூர்த்தி சட்டென்று செல்போனை அணைத்துவிட்டு அகிலாவிடம் சொன்னார். அகி, இது உனக்கு தேவையான விஷயமில்ல, நீ கீழே போ. தேவையில்லாத விஷயம்னு சொல்றீங்க, ஆனா என்ன பார்த்ததும் உங்களுக்கு ஏன் வியத்து கொட்டுது? அகி, எதா இருந்தாலும் சொல்லுங்க டேடி. நீங்க உண்மையை சொல்லாத வர நானும் இங்கிருந்து நகர மாட்டேன். மார்புக்கு குறுக்கே கைகளை கட்டிக்கொண்டு அறைக்குள் வந்து அவருடைய தோளை உரசுவது மாதிரி நின்றாள். அகிலாவின் பிடிவாதம் அவருக்கு தெரியும். அகிலாவின் பிடிவாதம்தானே அவளை ஆனந்தனோடு ஓட வைத்தது. நல்லவேளை அந்த கார் விபத்துக்குள்ளானதால் அகிலாவின் வாழ்க்கை தப்பியது. ஆனந்தன் அந்த கார் விபத்தில் இறந்து போய்விட்டான் என்று நம்பி அவனை முழுமையாக மறந்து தலைமுழுகிவிட்ட அகிலாவுக்கு இப்போது ஆனந்தன் உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிந்தால் என்னாகும்? இந்த நிச்சயதார்த்த விழா நடக்குமா? அகிலா சம்மதிப்பாளா? அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணிவிடுவாளே. நிச்சயதார்த்த விழா நின்று விடுவதோடு மட்டுமல்லாமல் பெரிய அவமானமாகிவிடுமே. ஆனந்தனை தேடி அகிலா கோத்தகிரிக்கு ஓடிவிட்டாள். அதைவிட இழிவு வேற எதுவும் இல்லை. திருமூர்த்திக்குள் பயம் படர்ந்தது. அகிலாவை எப்படி சமாளிப்பது என்று அவசரமாய் யோசித்து அந்த பொய்யை அவிழ்த்து விட்டார். அகி, விஷயம் என்னோடு இருக்கட்டுமேன்னு நினைச்சேன். நீ பிடிவாதம் பிடிக்கிறதால சொல்றேன். சொல்லுங்க. ஆர்வமாய் பார்த்தாள். கஜேந்திரனை தெரியுமா உனக்கு? எந்த கஜேந்திரன்? குழப்பமாய் நிமிர்ந்தாள். நம்ம கம்பெனியில வேலை பார்த்த கஜேந்திரன் 6 மாதத்துக்கு முந்தி ராவோட ராவா கம்பெனி செக்யூரிட்டியை தாக்கிட்டு கம்பெனிக்குள்ள புகுந்து பல லட்சம் ரூபாய் பெருமானமுள்ள வெளிநாட்டு மிஷின் ஒன்றை திருடி வித்துட்டான். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி மிஷினை விற்க போற இடத்துல கையும் களவுமா சிக்கி கஜேந்திரன் ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்தவன் நான். புருஷன் ஜெயிலுக்கு போயிட்ட அவமானத்துல அவன் மனைவி தீக்குளிச்சு செத்து போயிட்டா. கஜேந்திரனோட குழந்தைங்கள் இப்போ அநாத விடுதியில வளருதுங்க. தன்னோட தப்பான வழிதான் தன்னோட குடும்பமே சிதைய காரணமாயிட்டுன்னு அந்த கஜேந்திரனுக்கு புரியலாகி அவனை பார்த்து அவனோட ஃப்ரெண்டு ஒருத்தங்கிட்ட கூட திருமூர்த்தியை பழி தீர்க்காம விடமாட்டேன்னு உரிமை இருக்கான். திருமூர்த்தி மூச்சு வாங்கினார். உதடுகளை ஈரப்படுத்தி கொண்டார். சரி, இப்போ அவனுக்கு என்ன டேடி? இப்போ அவன் ஜெயிலில் இல்லை, ரிலீஸ் ஆயிட்டானா? தப்பிச்சிட்டான். கஜேந்திரன் மனசுல பழி உணர்ச்சியோட என்னை தேடி அவன் வரலாம். அவனால எனக்கோ நம்ம குடும்பத்துல இருக்கிற வேற யாருக்கோ ஏதாவது ஆபத்து ஏற்படலாம். எச்சரிக்கையா இருந்துக்கங்கன்னு போலீஸ் இன்ஸ்பெக்டர் தான் என்கிட்ட போன்ல பேசினார். அதை கேட்டதும் ஆடி போயிட்டேன்.
வீட்டில் நல்ல காரியம் நடக்கிறப்போ அந்த கஜேந்திரன் வீட்டுக்குள்ள புகுந்து ஏதாச்சும் கலாட்டா பண்ணிட்டா என்ன பண்றதுன்னு பயமா இருந்துச்சாகி. கஜேந்திரன் தப்பிச்சிட்டான்னு உங்களுக்கு தகவல் கொடுத்த இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணி 2 கான்ஸ்டபிளை நம்ம வீட்டுக்கு பாதுகாப்பு அனுப்ப சொல்றதுக்கு என்ன, அவர் அனுப்புறேன்னு தான் சொன்னார். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வர்ற நேரத்துல நம்ம வீட்டில் போலீஸ்காரங்க வந்து நின்னா அவங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டா அதான் வேணாம்னு சொல்லிட்டேன். இப்போ உனக்கு உண்மை தெரிஞ்சிடுச்சு தானே, நீ கீழே போகலாம் ஆகி. நீங்களும் வாங்க. அந்த கஜேந்திரன் வந்தா ஒன்றும் பயமில்லை, என்னதான் பண்ணுவான்னு பார்ப்போம். இத்தனை பேர் இருக்கும், ஒரே அமுக்கா அமுக்கி கையையும் காலையையும் கட்டி திரும்பவும் ஜெயிலுக்கே அனுப்பி வச்சிடலாம். தொடர்ந்து திருமூர்த்தி பேசுவதற்கு வாய்ப்பே அளிக்காமல் அவருடைய கையை பற்றி தரதரவென்று கீழே இழுத்து வந்தாள் அகிலா. இப்போதைக்கு அகிலாவை சமாளித்தாயிற்று. மறுபடியும் அந்த நித்யகுமாரிடமிருந்து போன் வந்தால் என்ன செய்வது? பேசாமல் நித்யகுமார் கேட்ட 10 லட்சம் ரூபாயை கொடுத்து விடலாமா? கொடுக்கலாம். ஆனால் அதன் பிறகு அவன் சும்மா இருப்பானா? நிச்சயமா இருக்க மாட்டான். மறுபடியும் 20 லட்சம் கொடு என்று மிரட்டுவான். கேட்கிற போதெல்லாம் லட்சங்களை அள்ளி கொடுக்க முடியுமா? பணமும் கொடுக்க முடியாது, போலீஸுக்கும் போக முடியாது. அகிலாவிடம் உண்மையை தெரியப்படுத்தினால் பின்விளைவுகளை சமாளிக்கவும் முடியாது. என்ன செய்வது? இதிலிருந்து எப்படி மீள்வது? திருமூர்த்திக்கு இதயம் வலிக்கத் தொடங்கியது. கையை மார்பு மீது வைத்து அழுத்தி கொண்டார். அப்பாவும் பொண்ணும் மாடி அறைக்கு போய் என்ன ரகசியம் பேசிட்டு வர்றீங்க என்றபடியே நகைக்கடை மாதிரி அவர்களுக்கு எதிரே வந்து நின்றாள் லலிதா. உன்னை விட உங்க அம்மா தான் அழகா கல்யாண பொண்ணாட்டம் இருக்கான்னு டாடி சொன்னார். அதுக்குன்னா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால அம்மாவை அதிகமா நடமாட விடாதீங்க. இது உங்க மூத்த பொண்ணான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கேட்டாலும் கேட்டுடுவாங்க டாடின்னு நானும் பதிலுக்கு சொல்லி சிரிச்சேன். இதை தவிர நாங்க 2 பேரும் வேற எந்த ரகசியமும் பேசலம்மா. அகிலா கிண்டலடிக்க, கொழுப்படி உனக்கு, நான் அழகா இளமையா இருக்கிறது உங்க 2 பேருக்குமே உறுத்துது. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டு போகட்டும், உங்க 2 பேரோட காலடி மண்ணியும் எடுத்து எனக்கு திருஷ்டி சுத்தி போட்டுக்கணும். வெட்கத்தோடு தோள்களை குலுக்கியபடி லலிதா சினுங்க, அகிலாவின் தோழிகள் கொள்ளென்று கூட்டமாய் சிரிக்க, திருமூர்த்தி மட்டும் பொத்தென்று சோபாவில் சரிந்தார். என்னங்க? அருகில் ஓடினாள் லலிதா. நெஞ்சை வலிக்குது லலி. கண்கள் மேல் நோக்கி சொருக வழியில் துடிக்கத் தொடங்கினார். அவனின் ராட்சசி தொடரும். நாளை பார்க்கலாமா?